தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பிலிப்பியர் 2:11 வாசி. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்துக்கு ஆசாரித்துவ ஜெபம்னு பேரு. யோவான் 17ஆம் அதிகாரம். அந்த விலையேற பெற்ற ஆசாரித்துவ ஜெபத்துல இவ்விதமாக ஜெபம் பண்றாருங்க. யோவான் 17:5 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் அப்படின்னு பிதாவை நோக்கி ஜெபம் பண்றதா பார்க்கிறோம். அந்த ஜெபத்துக்கு பதில் தான் இந்த பிலிப்பியர் 2:11. வானோர் போதலத்தோர் பூமியின் கீழானோட முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு நாவுகள் யாவும் அறிக்கைப்படும்படி எல்லா நாமத்துக்கு மேலான நாம தந்திரனான்னு சொல்லி அந்த நாமத்தை உயர்த்தினார். பாருங்க, அந்த ஜெபத்துக்கு கிடைத்த பதில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் அவர் உயிரோடு இருந்தார். உயிர்த்தெழுந்த தெய்வம் பரமேறி சென்று பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்று வேதத்துல பல இடத்துல பார்க்கிறோம். அப்படி அந்த மேன்மைக்குரிய உன்னதமான ஸ்தானத்துக்குரிய பெயர் தான் இயேசு என்கிற பெயர். அந்த நாமம் தான் கனத்துக்குரிய பெயர். இன்னும் நாங்கள் சொல்லுகிறேன், வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அப்படி ஒரு மேன்மை பிதா கொடுத்தார். வானோராகட்டும், பூமி இருக்கிற மக்களாகட்டும், பாதாளத்து கீழே எல்லா முழங்கால்களும் முடங்கக்கூடிய நாமம்னா அது இயேசுவின் நாமம் என்றால் அது எத்தனை அற்புதமான நாமம், கனத்துக்குரிய நாமம் பாருங்க. ஆகவே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அப்படி உயர்த்தப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் உலகத்தில் வந்து அந்த உயர்வுக்கு ஆரம்ப இடம்தான் பெத்லெகேமில் மாட்டு தொழுவத்தில் முன்னணியிலே தாழ்மையின் கோலத்தில் ஏழ்மையின் கோலத்தில் இயேசு பிறந்தாரே, அந்த தொடக்கம் தான், அந்த ஆரம்பம் தான். அந்த ஆரம்பத்திலிருந்து தான் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு தேவனை உயர்த்துவார். தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறவர், தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவர். ஆடம்பரம், பெருமை, மேட்டிமை இதுதான் எங்க பாரு பார்க்கிறோம். அவனை காட்டிய நானு, அந்த குடும்பத்தை காட்டி என் குடும்பம் என்று குடும்பத்துக்கு குடும்பம், மனுஷனுக்கு மனுஷன் அல்ல சபைக்கு சபைக்கூட தங்கள் பெருமையை காட்டுவதாக நினைக்கிறார்களே. கிறிஸ்துமஸ்ன்னு கவனிக்கணுங்க. இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட அது ஆரம்பம் பெத்லெகேம் மாட்டு தொழுவம் முன்னணியிலே கந்தை கோலத்தில் ஏழ்மை கோலத்தில் இயேசு பிறந்த தொடக்கம் ஆரம்பம் அதுதான். ஆக இந்த ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க. நம்ம நாமத்தை உயர்த்தக்கூடாது, நம்ம பேரை உயர்த்தக்கூடாது. எச்சரிக்கையா இருக்கணும். இயேசுவே உயர்ந்திருக்கணும். என்னடா எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.